எப்படி ஆறு வந்து ரொம்ப நீளமா பாதையை அமைச்சு போகுது, அந்த மாதிரி உங்களது காதல் வாழ்க்கைகள் எல்லாமே வசூலாகி உங்களது நிதி நிலைமை இன்றைய தினம் கண்டிப்பா மேம்படுங்க. அதனால நீங்க இன்னைக்கு சேமிப்புல அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலிஸ்டா ராசி பலன்களை இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ நமது ராசி பலன் சேனல்ல பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் 19 ஏப்ரல் 2022 செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடகர சதுர்த்தி நாளுங்க. மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்யலாம், நல்ல நன்மைகள் உண்டு. விநாயகர் சம்பந்தமான துதிகளை இன்றைய தினம் படிக்கலாங்க. விநாயகர் அகவல் போன்ற நூல்களை இன்றைய தினம் படிப்பது மிகச்சிறப்பான நல்ல பலனை தருங்க. இன்றைய தினம் ஒரு கரிநாள் கூடங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ளார். இதை தவிர இன்றைய தினம் லாபஸ்தானாதிபதியான சந்திர பகவான் நல்ல நிலையில் உள்ள 7ஆம் இடத்தில் உள்ள குரு ராசியை பார்க்கிறதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக நிரம்பிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உங்களது வாழ்க்கையில் இன்றைய தினம் முழுவதுமே மகிழ்ச்சியில் பொங்கக்கூடிய ஒரு தினமா எனக்கு கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நிலுவையில் இருந்ததுன்னா நீங்க தாராளமா இன்றைய தினம் நடத்தலாம். சுபகாரியங்கள் குறித்த அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கு. உங்களது வீட்டில் இனிய சுபமங்கல விசேஷங்கள் நடைபெற வாய்ப்புகள் வெகு விரைவில் இல்லைங்க, ரொம்ப பக்கத்திலேயே வந்துருச்சு. இன்றைய தினத்திற்கு உங்களது மனதிற்கு பிடித்தமான நல்ல சம்பவங்கள் நடைபெறுங்க. நீங்க என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரியான நல்ல ஒரு விஷயங்கள் இன்றைய தினம் நடக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் சில அசையா சொத்துக்கள் வாங்குறது குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய யோகமும் இன்னைக்கு அமைந்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அமைதி, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் ஆகியவை சிறப்பாகவே இருக்குங்க. எந்த விதமான குறைபாடும் இல்லாம குடும்பத்துல இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பா அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பா திருமண பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்த வேண்டியிருந்தால் நீங்க தயக்காம எந்த விதமான சுணக்கமும் இல்லாமல் நீங்கள் உங்களது திருமண பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் தாராளமாக செய்யலாங்க. பழைய பாக்கியில் இன்றைய தினம் வசூலாகும். எனவே பழைய பாக்கியில் வசூல் செய்வதில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்கள், கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. உங்களுக்கு பண வரவுகள் உங்களது பழைய பாக்கியில் மூலமாக வசூலாவதன் மூலமாக பூர்த்தி அடையக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது அண்டை வீடு, பக்கத்து வீடு ஆகியோர்களின் ஒத்துழைப்பும் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இன்றைய தினம் ஒத்துழைப்பு கிடைத்தாலும் நீங்கள் முன்கோபத்தை தவிர்த்துறது நல்லதுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபப்பட்டு யாரையும் இன்றைய தினம் நீங்கள் கடுஞ்சொற்களால் பேசிவிட வேண்டாம், அல்லது முகத்தை கடுமையாக காட்டிவிட வேண்டாங்க. இன்றைய தினத்துல வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த நாளாக இன்றைய தினம் அமையும். நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இருக்கு. தன வருமானம் பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமையப்பெறும். எனவே இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு தொடர்பான நட்புகள் உங்களுக்கு உண்டு. வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் அமைஞ்சிருக்குங்க. வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இன்றைய தினம் வியாபாரத்தில் காண முடிவதால் வியாபாரிகள் மகத்தில் புன்னகை இன்றைய தினம் கண்டிப்பா தவளக்கூடிய யோகமா இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய வகையில் உங்களது கொடுக்கல் வாங்கலை சீராக்குவீங்க. இன்றைய தினம் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு அருமையான தினமா அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க. எனவே இன்றைய தினம் எந்த விதமான இன்டர்வியூ சம்பந்தமான விஷயங்களிலும் நீங்கள் அட்டன் செய்யாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பா அனைத்து விதமான நேர்காணலிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், நல்ல பலன்களும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது குழந்தைகள் குறித்த எதிர்காலம், அவங்களுடைய ஃபியூச்சர் குறித்த நல்ல ஒரு முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக உங்களது குழந்தைகளின் ஃபியூச்சருக்காக நீங்கள் போட்ட பிளான் இன்னைக்கு வெற்றிகளை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் கொடுத்த பாக்கியில் ஏதாவது வசூல் செய்ய வேண்டியிருந்தால் கொஞ்சம் ப்ரெஷர் போடுங்க. ஃபோன் பண்ணி எங்கே கொஞ்சம் டைட்டாக இருக்குது கொஞ்சம் போட்டு விடுங்களேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே கூகுள் பேல உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருவாங்க, அல்லது ஏதோ ஒரு யூபிஐ உங்கள் வழியாக உங்களுக்கு அனுப்பிச்சுட வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிங்கன்னா போதும், மிகச்சிறப்பாக நல்ல பலன்களை பெற முடியும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனசுலையும் சரி உடம்புலையும் சரி நிறைய சக்திகள் நிரம்பி இருக்கும். இன்றைய தினம் எதை செஞ்சாலும் நீங்கள் வழக்கமான நேரத்தை விட பாதி நேரம் தான் எடுத்துக்குவீங்க. மிக துரிதமாக உங்களது காரியங்களை செய்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சக்திசாலியாக நீங்கள் இன்னைக்கு இருப்பீங்க. இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது நபர்களுக்கு கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப பெற வாய்ப்புகள் இருக்கிறதுனால நான் திரும்ப சொல்கிறேன், பழைய பாக்கியில் வசூலாகும். கொடுத்த கடனும் இன்றைய தினம் வசூலாகுங்க. நீங்கள் அதன் மூலமாக கொடுக்க வேண்டிய கடனையும் கொடுத்து மன நிம்மதி பெற முடியும். இன்றைய தினம் நீங்கள் உங்களது கடுஞ்சொற்களால் யாரையும் வீட்டில் குடும்பத்தில் புண்படுத்தாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். சொற்களால் புண்படுத்தி விடாதீர்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது குடும்பத்தில்
உங்களுக்கு என்னென்ன தேவைகள் உண்டு என்று நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களை கேட்காமலேயே நீங்களாகவே குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்கு ஏற்ப மாறிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆறு எப்படி முடிவில்லாம போயிட்டே இருக்குதோ, அது மாதிரி உங்களுக்கு மிகச்சிறந்த காதல் வாழ்க்கை இருக்குங்க. நல்ல ஒரு சிறந்த ஒரு மனநிலையில் உங்களது மனம் கவர்ந்த காதலர் இருப்பார். அதனால உங்களது காதல்ல லைஃப் இன்றைய தினம் அதிகங்க. ஆயுள் அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் மனப்பூர்வமா உணரக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் உங்களது பார்ட்னர்கள் ஆதரவா இருப்பாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு. நிலுவையில ஏதாவது பெண்டிங்ல வேலை இருந்ததுன்னா, நீங்க இன்றைய தினம் சில கூட்டாளிகளை சேர்த்துக்கொண்டு அந்த வேலைகளை கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். வெற்றிகரமான சூழ்நிலை இருக்கு. எனவே நீங்கள் தனியா கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை கொண்ட உதவக்கூடிய தகுதிகள் கொண்ட நண்பர்களை இன்றைய தினம் நீங்கள் அழைத்து தேவையான உதவிகளை பெற்று நீங்கள் உங்களது காரியங்களை செலவிடுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு மனதளவிலும் நல்ல சக்திசாலியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் யாரை பிடிச்சா என்ன வேலை நடக்கும் அப்படின்றது. இன்றைய தினம் நீங்கள் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துங்க. இன்றைக்கி நீங்கள் தவறு செய்கிறீங்கன்னா அது எதன் மூலமான செலவுகள் அதிகமாக இருக்கிறது மூலமாக தாங்க. எனவே செலவுகள் இன்றைய தினம் கட்டுப்படுத்துங்கள். பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக சேவிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் காமிங்க. இன்றைய தினம் நண்பர்களுடன் உங்களுக்கு சேவிங்ஸ் தொடர்பான விஷயங்களில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸோட இன்றைக்கி வெளியே போகிறது மூலமாக நீங்கள் சில செலவாகிறது வாய்ப்பு இருக்குது. எனவே கொஞ்சம் அதை தவிர்த்துறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட சேமிப்பு தான் ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கணும். அதன் மூலமாக உங்களது ஃபியூச்சரை நீங்கள் செக்யூர் பண்ண முடியும். இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வாழ்வு இருக்குது. உங்களுடைய திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. மீண்டும் ஒரு முறை உங்களது வாழ்க்கை துணை மேலே நீங்கள் காதல் வயப்படக்கூடிய யோகம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மஞ்சள் நிறம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையுங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 6ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ளலாம். அப்படி போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது முக்கியம். பயணங்களின் போது தேவையான பாதுகாப்பு உபகரணங்களான ஹெல்மெட் போன்றவற்றை அணிந்து கொண்டு செல்லுங்கள். காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போன்றவற்றை அணிந்து கொண்டு மறக்காமல் செல்வது ரொம்ப முக்கியங்க. என்னென்ன விதமான பாதுகாப்பு உபகரணங்கள் அவைலபிலிட்டியாக இருக்கோ அந்த அனைத்து உபகரணங்களையும் இன்றைய தினம் ட்ராவலில் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சீட் பெல்ட் மற்றும் ஹெல்மெட் போன்றவற்றை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தினமாக நாள் பூராவே இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் தேவையான அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு சக்திசாலியாக இருப்பீங்க. வேணுங்கிற வேலைகளுக்கு உதவி செய்ய ஆள் கிடைக்கும். அனைத்து வேலைகளும் சீக்கிரமாக செய்து முடிப்பீங்க. காதல் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என அனைத்து விதமான நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைக்கி அமைப்பெறும். நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை எப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சிலர் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே இழுத்தடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். சிலர் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை திரும்ப நான் உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க. பெண்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைப்பெறும். எனவே மனதில் புதிய தன்னம்பிக்கையை துளிர்விடுவதால் பெண்களுக்கு இன்றைய தினம் ஒரு யோகமான தினமாக கண்டிப்பாக அமையுங்க. நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கல்வி வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சிந்தனைகள், அதாவது உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கல்வி சம்பந்தமாக இன்னைக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினம் எந்த ஒரு செயல்களையும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி சிறப்பாக பிளான் பண்ணுவீங்க. உங்களுடைய பிளான் மூலமாக உங்களது காரியங்களை சிறப்பாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியும். சக்ஸஸாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு திறமைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத மற்றவங்களுக்கு புரியக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க. நீங்கள் யார் அப்படின்றத மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அருமையான தினம் என்று. எனவே உங்களது திறமைகள் நீங்கள் முழுவதையும் இன்றைய தினம் பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களது காரியங்களில் நீங்கள் மிகச்சிறந்த பாராட்டுகளையும் பரிசுகளையும் மிகச்சிறந்த வெகுமதிகளையும் பெற வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல நன்மைகள் உண்டு. உங்களது காரியங்களை சிறப்பாக செஞ்சு அசத்துவீங்க. எழுத்து சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் அதிக ஆர்வம் உங்களது துறையில் ஏற்படுங்க. இலக்கியம், எழுத்து போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைப்பெற வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் யார் இருந்தாலும் சரி அவர்களுடைய எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது. தேவையான ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய சிறந்த தினமாக இன்றைக்கி அமைப்பறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக அமையும். மிகச்சிறந்த மேன்மைகள் நிறைந்த ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது
மொத்தமாக நமது கன்னிராசி நண்பர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக கண்டிப்பாக இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்த மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது வீடியோ பற்றின பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நமது சேனலை நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டன் அழுத்தி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் செய்யலாம். அது எங்களுக்கு ஒரு என்கரேஜ் அமையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.